இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது ஆலயத்தின் வாசலிலே ஒரு மகள் அழுது கொண்டிருந்தார். நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் ஓடிப்போய் அந்த மகளிடம் போய் கேட்டேன், ஏன் அழுகிறாய்? நான் சாக போகிறேன். ஒரே வார்த்தை, எதுக்குமா? நான் ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு போய் நான் சாக போகிறேன்ட்டு அதுக்காக நான் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன் அப்படி சொன்னேன். என்ன சொல்வதுன்றே தெரியாது, என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் பேசி கொண்டு இருக்கும்போது அவளோடு சொன்னேன், சாவு ஒரு மரணம் தீர்வல்ல. அந்த குடும்ப வாழ்க்கையிலே மரணத்தை நீ மறித்த பின்பு உன் குழந்தை என்ன செய்யும்? ஒரு குழந்தை கையிலே ஒரு குழந்தை வைத்துக்கொண்டு அந்த வேளையிலே அவளுடைய கணவர் வீட்டார் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அந்த நிமிஷத்தில் அவளை என் கண் முன்பாக இழுத்து கொண்டு செல்கிறார். எனக்கு மிகவும் பாரமாக இருந்தது. ஆலயத்தில் வந்து நான் ஜெபித்தேனே, சப்பா இந்த பிள்ளையை நீங்கள் காப்பாற்றுங்க, என்ன நடந்தது என்று தெரியவில்லையேன்னு சொல்லி நான் ஜெபித்து சில நாட்கள் கழித்து அதே குடும்பத்தை நான் ஆலயத்தில் பார்த்தேன். அவர்கள் சொன்னார்கள், அந்த பிள்ளை வந்து என்னை பார்த்து, நீங்கள் அன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சாட்சி சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்டு அந்த சமூகத்திலே நான் நன்றி செலுத்தினேன். பிரியமானவர்களே, நம் குடும்பத்திலே சில வேளையிலே பிரச்சனைக்கு தீர்வை நாம் மரணத்தை நினைக்கிறோம். நான் செத்தா என்ன, நம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு, இந்த வாழ்க்கையிலே நான் மறித்து விட்டால் என்ன என்று சொல்லிவிடுகிறோம். குடும்பம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனையும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நாம் என்ன நினைக்கிறோம்? பிரச்சனையை மாத்திரம் பார்க்கிறோம், இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, ஆனால் சந்தோஷத்தை கவனிப்பதில்லை. அந்த பிரச்சனையும் சந்தோஷமும் எங்க இருக்கிறது? அங்கங்க இருக்குது, அங்கங்க தேடுறோம். கணவர்கிட்ட இருக்குது சந்தோஷம், அங்கங்க இல்லை. ரெண்டும் நமக்குள்ள இருக்குது. ஒருவேளை நம்ம பிரச்சனையை எடுக்கிறோமா சந்தோஷத்தை எடுக்கிறோமா என்று அது நம்மளுடைய கரத்தில் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், மனைவியும் கணவரோடு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் இருவருக்குடைய இடையே ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனைவி நினைக்கிறார், என் கணவர் என்னை வெளியே கூட்டு போகணும், அன்பாக இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட இருக்கணும், அன்பாக பேசணும், மற்றவர்களோடு கம்பேர் பண்ணக்கூடாது, என்னை பாராட்டணும். அப்படிப்பட்ட காரியங்களை மனைவி நினைக்கிறாள். கணவனும் நினைக்கிறார், என் மனைவி நன்றாக சமைத்து தர வேண்டும், என்னை அன்பாக நடத்தணும், நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ள. இன்னும் வீட்டை சுத்தமாக, இன்னும் பிள்ளைகளை கவனிக்கணும். ஒரு கணவன் நினைக்கிறான், பிள்ளைகளை மனைவியை கவனிக்கணும் என்று சொல்லி நினைக்கிறார். இப்படி குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்புகள் குறையும் போது பிரச்சனை வருகிறது. அதை சமாளிக்க முடியாமல் சில குடும்பங்களிலே கணவர் மனைவிக்கிடையே தற்கொலை ஒரு பிரச்சனை, ஒரு சொல்யூஷனாக மாறிவிடுகிறது. இன்றைக்கும் ஒரு குடும்பம், அபிகாயில் நாபால் அவளுடைய குடும்பம். இந்த குடும்ப வாழ்க்கையிலே இதை பார்த்தனா நாபாலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவன் அந்த புருஷன் முரடன். அந்த நாபால் எப்படிப்பட்டவன? முரடனா இருக்கான். அவன் துரோகிருதனா இருக்கான். அவன் ஒரு உணர்வில்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அபிகாயில் எப்படிப்பட்டவெல்லாம் மகா புத்திசாலி. அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள்
அந்த பகுதியை வாசித்தபோது 1 சாமுவேல் 25-23 அந்த அதிகாரம் 25 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அபிகாயிலை வைத்து முழுமையாக போடப்பட்டிருக்கிறது. அபிகாயில் அவள் துரிதமாக செயல்படுகிறாள். தாவீது அவன் வனாந்திரத்திலே அவள் உட்கார்ந்து கொண்டு நாபாலிடம் தன் வேலைக்காரர்களை அனுப்பி தன்னுடைய நண்பர்களை அனுப்பி என்ன செய்கிறாள் பார்க்கிறாள். நாபால்கிட்ட கேட்குறான், உதவி கேட்குறான். நாபால் கேட்குறான், தாவீது யாருன்னு கேட்குறான். ஒரு கேள்வியை குறிக்கிறான். தாவீது யாருன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. நாபால் கேட்க ஒரு கேள்வி அவனை அழிவின் பாதைக்குள்ளாக தள்ளுகிறது. இப்போது அபிகாயிலுக்கு அவர்கள் வேலைக்காரர் அறிவிக்கிறார்கள். துரிதமாக செயல்பட்டு தன் கணவன் செய்த தவறை அவன் உணர்ந்து எல்லா விதமான காரியங்களை சமைத்து எடுத்து கொண்டு தாவீதின் இடத்துல போகிறார். வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25-23 அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தாரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டாள். இன்னும் 1 சாமுவேல் 25-36 அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்து ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்திருந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் வரை சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கல. இந்த நாபால் செய்த தவறுக்காக அபிகாயில் அவர் செய்த முயற்சி, தாவீதினிடம் கேட்ட மன்னிப்பு, அவனிடம் தயை பெற்றது, நாபாலின் குடும்பம் காக்கப்பட்டதே, அதை குறித்து கணவரிடம் அறிவிக்காமலே அவள் செல்கிறாள். துரிதமாக செயல்படுகிறாள். அன்றைக்கு அவன் குடும்பம் காக்கப்படுகிறது. இது நாபாலுக்கு தெரியல. அவன் குடித்து வெறித்து கொண்டிருப்பான். மறுநாள் சொல்லும்போது அவன் அன்றைக்கே வியாதிப்பட்டு அவன் சில நாட்களிலே மரித்து விடுகிறான். இந்த நாபாலுடைய செயல்கள், அவன் அந்த குடும்பத்திலே ஒரு கணவர் அக்கறை அச்ச நிலை. மனைவி என்ன செய்கிறா கண்டுகிடவே இல்லை. அவன் என்ன செய்தாலும் பரவாயில்ல, அவன் எங்கேயும் போட்டும் என்னதும் செஞ்சுட்டு போட்டு, நான் இப்படி தான். அவனுக்கு திரளான ஆடுகள் இருந்ததாகவும் திரளான செல்வம் இருந்ததாகவும் போடப்பட்டிருக்கு. அவனுக்கு என்னுடைய வேலை, என்னுடைய ஜாப் மட்டும் போதும், அவங்க என்னதும் பண்ணிட்டு போட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த நாபால் இந்த அபிகாயில் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவளுடைய ஞானத்தாலே காப்பாற்றி கொண்டாள். இன்றைக்கு கூட கணவரை குறித்த கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் கணவர் குடிக்கிறாரே, என் குடும்பத்திற்கு எந்த உதவியும் செய்யலையே, என் குடும்பம் இப்படி இருக்குதே, இப்படி சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அத்தனை ஞானத்தை துரிதமாக செயல்பட்ட அபிகாயிலை போல நாமும் செயல்படும் போது கத்த நம் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். அபிகாயிலை கத்த தாவீது ராஜா அவன் தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டாள். இந்த வேலையிலையும் கூட அந்த சமூகத்திலே குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த குடும்பத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளை நாம் செய்வோம். இந்த 7 நாட்களும் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 7 நாட்களின் தியானித்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கணும். அதற்காக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எங்கள் குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, கணவரை நினைத்து, குடும்ப சூழ்நிலை நினைத்து, பிரிவினை நினைத்து, பெற்றோர்களை நினைத்து, உறவினர்களை நினைத்து கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. எங்களோடு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க. இந்த குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. நீங்கள் மனிதன் இணைத்ததை ஒருவனும் பிரிக்கலாகன்னு சொன்னது போல எங்களை ஒருவேளை சத்துரு பிரிக்கலாம், குடும்ப உறவினர்கள் பிரிக்கிற நிலைமையில இருக்கலாம்ப்பா. ஆனாலும் கூட நீங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த காலங்களிலும் கூட கடைசி காலத்தில் இருக்கிறோம் நாங்கள். எங்களுடைய அன்பு தணிந்து போய்விட்டது. எங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பை பூரணப்படுத்துங்க. எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஐக்கியத்தை தாங்க. இந்த நாட்களிலும் கற்றுக்கொண்ட காரியங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க கிருபை தாங்க. உடைய கரத்தை நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன்.